ஆல்பினியஸ் உறவுகளருக்கு இனிய திங்கள் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம். 18ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 மற்றும் திங்கள் மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்டஸ் வானொலி செய்தி நிலத்தோடு இணைய போன்றோம். இன்றைய நாளில் செய்திகளுடன் வரும் யார் நிற்கிறீங்க இக்கோ பண்ணுது எனக்கு. இன்றைய நாளில் செய்திகளுடன் வரும் நகுலவதி திலத்தேவன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். பாருங்கள். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 189 நகுலவதி தில்லைத்தேவன். லண்டன் டென்மார்க் செய்திகள். டென்மார்க்கில் குளிர் பனிப்பொழிவு வரும் என எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. மாதாந்த குளிர் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள் வானிலை அறிக்கை மையம். 18-11 முதல் 24-12 வரை பனிப்பொழிவு நிகழலாம் எனவும், இரவில் உறைந்த பனியாகவும் பகலில் கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் என்றும், வெப்பம் என்றால் அதைவிட குறைவாக இருக்கும் என்றும், ஈரமான குளிர்ந்த காற்று வீசும் எனவும் டென்மார்க் வானிலை அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் இம்முறை வெள்ளை கிறிஸ்மஸை கொண்டாடலாமா என்று மக்களும் கேட்டிருக்கிறார்கள். மேலும் மெக்சிகோவில் நடைபெற்ற 2024 ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்சல் போட்டியில் டென்மார்க் அப்படியே காத்திருங்கள். ஒரு முறை யாரும் நிற்கின்றீர்களா? விடவேற்றுக் கொள்ளுங்கள் தயவு செய்து. எக்கோ பண்ணுகின்றது. பரமண்ணா நிற்கின்றீர்கள் போல, தயவு செய்து விடவேற்றுக் கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். பாருங்க, பெண் ஒருவர் மகுடம் சூடியிருக்கிறார். 130 நாடுகளைச் சேர்ந்த பெண்களில் ஒருவராக இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் விக்டோரியா கேட் என்ப பெண்மணி, 21 வயதுடையவர். இவர் நடன கலைஞரும் தொழில் அதிபருமானவர். இந்த முறை இதில் வெற்றிக்கு வகையை சூடியிருக்கிறார். டென்மார்க்கின் அரச சின்னங்களை பொருட்களில் வெளியிடுவதற்கு தடை. 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எதிர்வரும் 31/12 முதல் இதனை நிறுத்த வேண்டும் என டெனிஸ் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. டெனிஸ் அரச சின்னங்களை பாவித்து நிறுவனங்கள் பெருமைப்படுத்த முடியாது என்று டென்மார்க் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இங்கிலாந்து செய்திகள். இங்கிலாந்திலும் குளிர்ந்த காற்று வீசும் எனவும், ஐக்கிய ராச்சியம் முழுவதும் பரவுதலாக குளிர்கால நிலை எதிர்கொள்ள இருக்கிறது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய் வரை பனி மற்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. வானிலை அலுவலகம் வெளியிட்டிருக்கிறது, அதாவது பிபிசி நிறுவனம். வடக்கு பகுதிகள் உயரமான நிலைப்பகுதிகளிலும் பனிப்பொழிவு ஏற்படலாம் என்றும், வட ஸ்கொட்லாந்திலும் ஞாயிறு திங்கள் பனிமழை பொழியலாம் என வானிலை அறிவம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவசாயிகள் இங்கிலாந்தில் அதாவது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது விவசாயிகள் எல்லாரும் கையில் பதாதைகளுடன் டிராக்டர் அதுகள் முன்விட்டு எல்லா விவசாயிகளும் ஒன்றிணைந்து விவசாய வேலையில் ஈடுபடுவது இல்லை என்று ஞாயிறு முதல் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். தமக்கு விவசாயத்துக்கு விதிக்கப்பட்ட வரியினை நீக்குமாறு விவசாயிகள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அரசாங்கம் வரியினை நீக்க மாட்டோம் என்று அரசாங்கமும் பதில் சொல்லியிருக்கிறது. மேலும் இங்கு பிரித்தானியாவில் இருக்கும் நேஷனல் லொட்டரி 30 ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது.
இப்போது லண்டனில் ஒருங்கிணைந்த புகைப்பட அமர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அதாவது 30 ஆண்டு லொட்டரியில் விழுந்த மில்லியோனர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு புகைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். மேலும் தபால் அலுவலகத்தில் நேரடியாக சொந்தமான சில கிளைகள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்கிறது. வரி செலுத்துவோருக்கு சொந்தமான வணிகத்தை மறுசீல் அமைப்பதற்கு நோக்கமாக கொண்ட தேசிய குழுக்களின் ஒரு பகுதியாக லண்டன் முழுவதிலும் 32 அஞ்சல் அலுவலகங்கள் கிளைகள் மூடப்படலாம் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. இங்கிலாந்தில் உள்ள 3 விமான நிலையங்கள் விற்பனை செய்ய உள்ளனர். அதாவது கிளாஸ்கோ, சவுத்ஹாம்பன் பகுதியில் உள்ள 3 விமான நிலையங்களை ஜெர்மனியில் உள்ள ஏவி ஏர்லைன்ஸ் விமான நிலையம் விற்பனைக்கான ஒப்பந்தம் செய்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தீபாவளி கொண்டாட்டத்தின் போது பாராளுமன்ற இல்லத்தில் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டாமர் அவர் மாமிசம் மது இவற்றையெல்லாம் அதனை வைத்து உபசரிக்கப்பட்டதனால் எதிர்கட்சியின் உறுப்பினரான சிவானி ராஜா என்பவர் ஸ்டாமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்துக்களின் பாரம்பரியத்தை அறியாமல் இப்படி செய்ததென்று சுட்டிக்காட்டிய எழுதியதற்கு அந்த கடிதத்துக்கு பதிலாக ஸ்டாமர் அவர்கள் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விருந்து ஏற்பாட்டில் பொது தவறு நடந்ததாக மன்னிப்பு கேட்டுள்ளார். இனி இவ்வாறு தவறுகள் நடக்காதென்றும் உறுதிப்படுத்தி உள்ளார். வட இங்கிலாந்தில் ஒரு தம்பதியினருக்கு 114 மில்லியன் பவுண்ட்ஸ்கள் சீட்டிழப்பில் கிடைத்திருக்கிறது. அதில் அவர்கள் 60,000 மில்லியன் பவுண்ட்களை சொந்த உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நன்கொடையாக கொடுத்தது மட்டுமல்லாமல் 2 தொண்டு நிறுவனங்களை தொடங்கி பிறருக்கும் உதவி செய்து வருகிறார்கள். கடந்த வியாழனன்று லண்டன் இல்பர்ட் பகுதியில் பூட்டிய காரில் பெண்ணின் சடலம். 24 வயதான பெண் சர்சிதா பிரலல்லா என்ற பெண் இறந்த நிலையில் காவல்துறையினால் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்கள் இதை யார் செய்திருப்பார்கள் என்று கேட்டு பொதுமக்களையும் இது பற்றிய சம்பவங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அறிய தரும்படி காவல்துறையினர் மக்களிடம் கேட்டிருக்கிறார்கள். டைட்டானிக் கப்பல் கேப்டனுக்கு கொடுக்கப்பட்ட தங்க கடிகாரம் ஏலத்தில் 1.56 மில்லியனுக்கு விற்பனையானது. 1912ஆம் ஆண்டு 700 பேரை காப்பாற்றிய பிரிட்டிஷ் கேப்டனுக்கு 18 கேரட் தங்க பாக்கெட் கடிகாரம் ஒன்றை ஒருவர் பரிசாக கொடுத்தார். அது இப்போது ஏல விற்பனையில் 1.56 மில்லியனுக்கு விற்பனை செய்ததாக பிபிசி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் வரும் வரை விடைபெறுவது நகுலவதி தில்லை. நன்றி. செய்திகள் வாரம் 189 இடம்பெற்றிருந்தது. மிக அழகாக மிக உற்சாகத்தோடு பல செய்திகளை இணைத்திருந்தார் நகுலவதி தில்லைத்தவன் அவர்கள். நிறைந்த வாழ்த்துக்கள். லண்டன் மற்றும் டென்மார்க் செய்திகளை மிக சிறப்போடு தந்திருந்தார் நகுலவதி தில்லைத்தவன் அவர்களுக்கு நிறைந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த திங்கள் செய்திகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள். மீண்டும் நாளைய பொழுதில் மற்றொரு செய்திகளுடன் மற்றொரு தொகுப்பாளர்கள் செய்தியாளருடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.